சார் டேப்லெட் சார். பார்த்து சார் பார்த்து. அமௌண்ட் எல்லாம் செட்டில் பண்ணியாச்சாப்பா? ஆதரவற்றோர் அப்புறம் முதியோர் இல்லம் இவங்களுக்கு தர வேண்டிய அமௌண்ட்லாம் செட்டில் பண்ணியாச்சா? எல்லாம் ப்ராசஸில் இருக்குது. நாளைக்கு காலையிலக்குள்ளே முடிச்சிடலாம் சார். ஐம் கவுண்டிங் மை லாஸ்ட் டேஸ். அதனால் சீக்கிரம். போச்சா? மா பசிக்குதுமா. மா டீச்சர் ஃபீஸ் காசு கேட்டாங்கம்மா. கொஞ்சம் பொறுத்துக்கம்மா. ஓனர்கிட்ட கேட்டிருக்கம்மா, அவருக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை. ஒரு 2-3 நாள்ல ரெடி ஆயிடும். நீ டீச்சர்கிட்ட சொல்லு, பார்த்துக்கலாம். சரிம்மா. ஆட்டோ வந்துச்சுமா. ஐயா, குழந்தைக்கு ஸ்கூல் ஃபீஸ் கேட்டிருந்தையா? செல்விக்கு தர வேண்டியது கொடுப்பா. ஐயா, எனக்கு மகன் யாரும் இல்லை. என் மகன் மாதிரி என்னை பார்த்துக்கிட்டேன். உனக்கு இல்லாமல் யாருக்குமா? ஐயா, உங்ககிட்ட பணத்தை வச்சுட்டு நான் என்னையா பண்ண போறேன்? எனக்கு ஒண்ணுமே தெரியாது. ஏம்மா, ஒரு நிலத்தை வாங்கி போடு. இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்கும் கொடுக்கல இருக்க முடியல. நிலம் வாங்கலாம், ஆனா அதை வச்சு என்ன பண்றது? ஏன்பா நம்ம மட்டும் ஏன்பா சின்ன வீடு வயல்ல இருக்கிறோம்? என் ஜோட்டு பிள்ளைங்கள்லாம் பெரிய வீட்டில் இருக்காங்களே. அவங்கெல்லாம் பெரிய வீடு காசு பணம்னு இருந்தாலும் அவங்க பசியாடுறதுக்கு நம்மள மாதிரி ஒரு விவசாயி தாம்மா காரணம். அப்போ அவங்களுக்கும் நாம தான் சாப்பாடு தரோமா? நான் டாக்டருக்கு படிக்கிட்டா? படிடா. என்ன நம்ம டாக்டர் அம்மா மாதிரி இருக்கு? ஏம்மா, டாக்டர் அம்மா, நீ என்னம்மா வயல்ல வேலை பார்த்துட்டு இருக்க? எவ்வளோ பெரிய படிப்பு படித்தாலும், எவ்வளோ பெரிய ஆளாவே இருந்தாலும் இந்த வயல்ல இறங்கி நல்ல வேலையை வச்சு அறுவடை செஞ்சு எங்கேயோ இருக்கிற யாரோ ஒருத்தவங்களோட இந்த பசி போகுதுன்றப்ப வர திருப்தி இருக்கே. நாங்கெல்லாம் சேத்துல கால் வச்சாதான். வச்சாதான். நாங்களாம் என்னைக்கு சேத்துல இருந்து கால் எடுக்கிறோமோ அன்னைக்கு இங்க இருக்க யாருமே சோத்துல கை வைக்க முடியாது.